சிம்மியம்மா என்னங்க அப்பா ரொம்ப நைட்டு திருநெல்வேலியிலேருந்து வந்து தர்பூசணி பழம் உனக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். வெயிலில் இருக்கியே அப்படின்ட்டு தர்பூசணி பழம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் 50 ரூபாய்க்கு. எதுக்கு நீ வந்து சோறு பொங்க முடியாதுங்கிறதுக்காக, குழம்பு வைக்க முடியாதுங்கிறதுக்காக தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா நீங்க வேலை செய்ய வைக்க இன்னும் ஓட்டு போட வேற போகல. ஆமா, அது கூட்டத்துக்குள்ள இப்போதைக்குலாம் போக முடியாது. போவோம் 4 மணிக்கு போவோம், ஃப்ரீயாக போய் போட்டு வருவோம். 4 மணிக்கா? ஆமாம், அப்போ தான் அவங்க யாராச்சும் வராங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படியே திடீர்னு அங்கே ஒரு 4 பேர் வந்துட்டு என்ன லெக்ஸ் ஃபுட் ஸ்டாலோட ஓனர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. வீடியோ கிடியோ எடுத்துகிட்டு இப்படி காலையில் விஜய் ஓட்டப்பட வந்துட்டார், சீமான் ஓட்டு போட வந்துட்டார், மு.க. ஸ்டாலின் ஓட்டு போட வந்துட்டார். அந்த மாதிரி சித்திரலட்சுமி லெக்ஸ் ஃபுட் ஸ்டால் ஓனர் வந்து ஓட்டு போட வந்துட்டாங்க. நல்லா ஓனருமா தானே. சரி, உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் போட்டு. நீ என்ன பண்ணுற, மீனை கழுவிட்டு அதுக்கு அதாவது நைட்டி மாற்று, முதல்ல மாற்றிட்டு மீனை கழுவிட்டு மறுபடியும் சேலை கட்டிக்க. அது இன்னொரு ஐடியா இருக்கு, நீங்கள் கழுவி தந்துடுவீங்களா? நான் மற்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன். எனக்கு கரெக்டு புரியுது, நானும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் நான் கஷ்டப்பட்டா நீ தாங்க மாட்டாங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இப்படி சொல்கிறேன், புரியுதா? நான் என்ன பண்ணுவேன்னா தர்பூசணியை வெட்டி நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோமா. எனக்கு தேங்காய் உரிச்சு தாங்க ஃபஸ்ட்டு. குழம்பு வைக்க போகிறா? பொறிக்க செய்யணும். துவாம இருப்போம், கம்மியாக தான் இருக்குது. 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நல்ல மீனானு தெரியல, அது ஒரு 2 மீனுக்கு தலையே இல்லை. பச்சை கலர் மீனாக இருந்துச்சே. இப்போ இது பச்சை கலரா எப்படி? ரெண்டும் கலந்து கிடக்கு. அப்படியா? ப்ளூ கலரும் கிடக்கு. அப்படியா? சரி சரி சரி. இப்போ குழம்பு வச்சா நைட்டுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ அப்படியே வச்சு விட்ரு, நான் தேங்காய் உரிச்சு தந்துடுறேன். இல்லைன்னா பொரிச்சோன்னா இப்போ நைட்டுக்கு ஏதாச்சும் பார்க்கணும், தனியாக மடக்கட்டு. இப்போ ஒரு இடையே குழம்பு வச்சு முடிஞ்சு போச்சு. நைட்டுக்குள்ள இருக்க தான் முடிய மாட்டேங்குது. சிம்பிளாக வச்சுட்டு போயிடலாம், முடிஞ்சு போச்சு. அப்போ குழம்பு வச்சுருக்கேன். தேங்காய் மட்டும் உரிச்சு தாங்க. ஆமாம், ஒரு 4 மணிக்கெல்லாம் முடிச்சிரு டக்கு டக்குன்னு. 4 மணிக்கா? குழம்பு வைக்கிறதுக்கே 4 மணி ஆகுது. மொத்தத்தில் சீக்கிரம் முடிச்சிடம்மா, முதல்ல ஓடுவோம். ஏற்கனவே ஒருக்கா நின்றுட்டு வந்தாச்சு, கூட்டமே இல்லைன்ட்டாவே போனால் 30 பேர் இருக்காங்க. சொல்லுவோம், நாங்கள் முதல்ல நின்றுட்டு வந்திருக்கோம், அதனால முதல்ல நாங்கள் போய் ஓட்டு போட்டு வந்துடுவோம் அப்படி சொல்லிடுவோண்ணே. சொல்ல முடியாது. அப்புறம் அவரு போலீஸ்காரங்க செக்யூரிட்டி நிற்க பாதுகாப்பு நிற்காங்களா, அவங்களே வாங்க மேடம் நீங்கள் அப்பயே வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி கூட நிற்பா. ஃபோனை வச்சுட்டாங்களே பிடிங்கி. ஃபோனு உள்ளே கொண்டு போகக்கூடாதுல்ல. நான் லைனில் நிற்கிற மாதிரி வீடியோ போடலாம் நினச்சேன். ஆனாம்மா உள்ளே வச்சு நான் தப்பு தான். ஆனால் ஒரு தடவை நான் அப்படி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதான் போஸ்ட் பண்ணல. ஆமாம், பையில் ஃபோனை அப்படி வச்சுக்கிட்டு கேமரா மறைச்சி அப்படி எடுத்துருக்கேன். ஆனால் சோசியல் மீடியாலாம் போட்டது கிடையாது, சும்மா பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே காமிச்சிக்கிட்டு அப்படி பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ இல்லை, ஒரு 18 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், போகும்போது வீட்டில் வச்சுட்டு போகணும். இல்லை இப்போ பண்ணுறது தான் கரெக்ட். ஃபோனை உள்ளே போகும்போதே வீட்டில் வச்சுட்டு போகிறது கரெக்டு. இப்போ அவங்க கரெக்டாக நுப்பாட்டிடுறாங்க பார்த்தியா, உள்ளே ஃபோன் பண்ணிட்டு போகக்கூடாது. என்னென்னா நம்ம இந்த நியூஸில் போடுற மாதிரி மிரட்டலாம் சொல்லலை, ஃபோனை உள்ளே கொண்டு போகக்கூடாதுமா. நியூஸ் போட்டாலும் பிடிங்கி வச்சுக்கிடுவாங்களாம். அப்படியே நியூஸில் ஏதோ பார்த்து ஞாபகம் இருக்குது. இங்கே அப்படிலாம் சொல்லலை, ஒரு ஃபோனை உள்ளே வச்சுட்டு போங்கம்மா. செல்லு இல்லாமல் தான் நீங்கள் எங்கேயும் போக மாட்டேங்கல. அங்கே இருக்கு போனாலும் அப்படிதான். லேடிஸ்லாம் யார் கையிலையும் போகணும் அப்படி கொடுத்த மாதிரிலாம் பார்க்கல. ஒரு 1/4 மணி நேரம் தான் நின்று இருப்போங்க நம்ம. ஆமாம், யாரும் அப்படி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. யாரும் கொடுத்துருக்கலாம் அந்த 1/4 மணி நேரத்தில் அப்படி யாரும். ஆமாம், கூட்டம் நம்ம என்னமோ நினச்சோம், கூட்டமே இருக்காது நினச்சோம். தெரியும்லாமா, இப்போதான் பெரிய எல்லாரும் சமையல் பண்ணிட்டு போவாங்க. நான் நினச்சேன் சந்தையில் வர ஊரில் அதனால எல்லாரும் ஓட்டு போட்டு சந்தைக்கு போகிற அப்படி நினச்சேன். 1 மணிக்கான ஆள் கிளம்பும். கடையே சந்தையிலே கடை இப்போ தான் ஒன்று ஓப்பன் ஆகுது. அவங்களும் ஓட்டு போடாண்டாமா? ஆமாம், வண்டி உள்ளே போகல. நீ மீன் கடை வரைக்கும் பைக் உள்ளே போச்சு. நானும் யோசிச்சேன், இப்போ தானடா சத்தம் வந்து போனாலும் அதுக்குள்ளே போனாலும். சரி, உங்கள்கிட்ட பேசினா நேரம் போயிடும். சரி, நானும் போய் இப்போ தேங்காய் உரிச்சு இருந்துட்டா தூக்கிட்டு மேலே நடக்க முடியாது, வச்சுட்டு போட்டேன். அதானே, ஒரு 2 தர்பூசணி பழத்தை உனக்கு வெட்டி தந்தா சாப்பிட தெரியுமாம்மா? 2 பழத்தையும் ஒரே நேரத்தில் வெட்டி தந்தாலும் ஒரு பழத்தை உடனே சாப்பிடுவேன், ஒரு பழத்தை ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. கண்டிப்பாக, அது உங்களுக்கு தெரியும்ல, உங்கள் குடும்பமே அப்படி தானே, அது எனக்கு தெரியும். குடும்பத்தை பற்றி கூடாது. உனக்கு இவ்வளோ நக்கல் இருந்தா அப்படி எங்களுக்கு பிடிக்காதுல்ல. இந்த வெயிலுக்கு பிடிக்காதவனும் சாப்பிடுவான் தர்பூசணியை, வச்சுட்டு போ. இதை தூக்க கஷ்டமா இருக்கு. பிடிக்காதவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இப்போ உங்களுக்கு ஒரு பழம் பிடிக்கலன்னா எப்படி நீங்க சாப்பிடுவீங்களா? எனக்கு எல்லா பழமும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும். சிலவங்க சப்போட்டா பழம் பார்த்தாலே ஐயே சப்போட்டா பழமாங்க அப்படின்னா நீங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க. 1 கிலோ பழத்தை கூட உட்காந்து ஒரே இடத்துல சாப்பிட்டுருவேன். சப்போட்டா பழம்லாம் பழமும் சாப்பிடுவேன். நம்ம அதை பழுக்க வச்சது பழுத்துச்சு நமக்கு தெரியல. ஆமாம், இப்போ போய் பார்ப்போம். முதல்ல இதை ரெடி பண்ணு, நான் தேங்காய் உரிச்சிட்டு வரேன். என்ன விளையாட்டு?
சரி கையில் வெட்டிடாதானே. என்ன செய்ய போகிறேங்கடி? கப்பு பேஸ்கெட் மாதிரி. சரி என்ன லட்சுமி, குழம்பு ரெடியா? மீன் குழம்பு வருமான்னு தெரியல டேடி. அதுல பெரிய நூல் வச்சிருந்தாங்க. சரிடா வரேன். காட்டன் நூல் மாதிரி. அது என்கிட்ட இல்ல. சரிப்பா அதான் பாப்பிட்டு கொண்டு போய் செய்யி. நாங்கள் இப்போ அங்கே ஓட்டு போட போயிடுவோம். சரியா? அண்ணா அங்கே உனக்கு கூட்டமாக இருந்துட்டா அப்போ ஓட்டு போட வந்துட்டோம். தம்பி தூங்கிட்டானா செய்வேன், இல்ல தம்பி கூட விளையாடுவேன், இல்ல அருணா பாப்பா கூட கதை பேசிட்டு. சரி செய்யப்பண்ணா. மொட்டை எனக்கு நீ இப்போ கையில் வெட்டுறதா பயமாக இருக்குது. கையில் வெட்டிடாதானே? நான் முடிச்சுக்க மாட்டேன். 2 நாள் ஆகும். 2 நாள் ஆகுமா? சரி சரி. ஆனா வீடியோலாம் சீக்கிரம் செஞ்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 நாள் ஆகும், இல்ல 1 நாள் ஆகும். சரி சும்மா ஒன்று படிக்க வேண்டியதாக இருக்குது. லீவு தானே. அப்புறம் என்ன பாட்டு செய்யி. வெயில் அடித்தா உங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போயிரு. ரொம்ப வெக்கையாக இருந்தா. சரி நாங்கள் சாப்பிடுவோமா? ஹலோ லட்சுமிம்மா, திருநெல்வேலிக்கு போனல இப்போ தானே வந்திருக்கு. உள்ளேருந்து காலையில் தானே. உடனே கிளம்பலையே. நாளைக்கு சாயங்காலம் கிளம்புவோண்ணே. நாளைக்கு அம்மாக்கு வேலை இருக்குல்ல, முடிச்சுட்டு கிளம்புவோண்ணே. தர்பூசணி எதுவும் இருக்கா அப்படி? எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டாச்சா? ஆமா 2 தர்பூசணி தான் இருந்துச்சு. சின்ன குட்டி குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தேன். பெருசு வாங்க முடியலடா, ஏமாத்திடுறாங்க. சரி நம்ம ஏமாந்துடுறோம். செக் பண்ணி வாங்க தெரியல நமக்கு. ஆமாம் அதனால தான் இப்போ அதிகமாக பெருசாக வாங்குறதில்ல. சின்னதாக தர்பூசணி வாங்கிட்டு போறேன். சரி நல்லா தானே இருந்துச்சு. உள்ள வைக்க தாங்க முடியாது, வெளியே உட்காந்து பண்ணிட்டு. ஆனா நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தானே இருந்து. அப்புறம் என்ன சாப்பிட்டு ஒன்னே ஒன்று மட்டும் கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரி இருந்துச்சு. அதான் எனக்கு பிடிக்கல. அது இனிப்பாவும் உள்ள உள்ளவா. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி எடுத்து தெரியுமா, சூப்பரா இருந்துச்சு. பரவாயில்ல. இடி அதே வாங்கிட்டு வரேண்ணே. ஹலோ போட்டு முன்சே தான் கழுவிட்டு இருக்கா ஐயா. கசகசன்னு இருக்குல்ல. அம்மா வந்து ஓட்டு போட போகணுன்ட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. வெயில் தாங்க முடியாம முஞ்ச கழுவிட்டு இருக்காடா. பேசாம இந்த சீட்டுக்கு மேலே நம்ம இன்னொரு சீட்டு போடலான்னு இருக்கோம். போட்ட வெக்க இருக்கா? ஆமாம் அப்போ வந்து வெக்க கம்மியாக இருக்குமா. சீட்டுக்கு மேலடா. அப்படின்னா நம்ம வீட்டில் எப்படி படுப்போம்? சீட்டுக்கு மேலேன்னு இருக்கேன். இவன் மறுபடி கேட்டுட்டு அப்படின்னா மேலே வேலை பார்ப்பாங்கல்ல, அப்போ நம்ம எப்படி? ஒரு நாளில் முடிஞ்சிடும். நம்ம என்னைக்கு திருநெல்வேலி போகிற அன்னைக்கு சொன்னால் போட்டு விட்டுருவோம். செங்கல் வச்சு தங்கம்ப வீட்டுல போட்டு அதே தான். கம்மியா இருக்குமாங்கிறது புது சீட்டு போட்டுருவோம். ஒரு வழியாக ஓட்டு போட்டு வந்தாச்சு. சாப்பிட்டீங்களா? கொழுப்பு போய் சாப்பிடுங்க. கொடுங்க. நீ சாப்பிடல? பத்தியா இதுதான் ஓட்டு போட்டு அடையாளம். அம்மா கையிலையும் இருக்கும். லட்சுமி அம்மாள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க? எந்த கட்சின்னா சொல்ல முடியும். டேடி வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டேன். எந்த கட்சி ஜெயிக்கிறதோ அது நம்ம போட்ட ஓட்டு நினச்சிக்கணும். முட்டை தலையா பிச்சு போடுவேன். நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா? நீ ஓட்டு போட போலியா? சொல்லுவா காலை விரிங்கம்பா. அவ 2 வாட்டி உள்ள போயிட்டு வருவா. அடுத்து அவ காலை விரிப்பா. நீ இதுக்குள்ள போயிட்டு வா. இது ரொம்ப பழைய காமெடி. அவ அப்படி சொல்லிருக்கா. யாரு? எப்ப? ஆனா நம்ம வீட்ல அது புதுசு. நான் விரிப்பேன். அந்த காமெடி பார்த்துருப்பாளா? என்ன என்னது பார்த்தாலும் தெரியல. நான் விரிப்பேன். நான் உள்ளோடி போயிட்டு வருவா. இது நான் எப்ப 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த டிஷ்ஷும் படம் வந்துச்சு. மாட்டா இப்படிதான் இருப்பா. உள்ள போயிட்டு வா, உள்ள போயிட்டு வா. அப்படியால? அவர் பக்கா போச்சல்லு. இப்ப அம்மா பேர் இப்படியா? ஒரு வழியா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓட்டு போட்டு வந்தாச்சு. பயப்படலாமா? நீங்க போடலையா? ஆமா